ஓவர் நைட்ல பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணுமா? அதுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பார்த்து பயன்பெறுங்க. அம்மு அழகு குறிப்பு நேயர்களுக்கு அம்முவின் அழகான வணக்கங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதனால நான் போடுற எல்லா விதமான அழகு குறிப்புகளும் உங்களுக்கு உடனே வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நீராவி ஃபேஷியல்னால ஓவர் நைட்ல எப்படி பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல பாதி அளவு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில ஒரு கையளவு புதினா இலைகள் போட்டு இன்னும் 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும். புதினா இலைகள் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தண்ணி கொண்டுதான் நம்ம நீராவி ஃபேஷியல் பண்ண போறோம். கனமான போர்வை அல்லது துண்டு நல்லா போத்திக்கிட்டு இந்த நீராவி ஃபேஷியலை பயன்படுத்தி பாருங்க. இந்த நீராவி ஃபேஷியல் நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய முகத்துல இருக்க அழுக்குகள், பிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அழுக்கு வந்து சேராம இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஐஸ் கியூப்ஸ் கொண்டு உங்களுடைய முகத்தை நல்லா மசாஜ் பண்ணுங்க. காலையில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பிம்பிள்ஸ் நமக்கு இருந்துதான் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த நீராவி ஃபேஷியல்னால வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இந்த நீராவி ஃபேஷியலில் நம்ம வந்து என்ன பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னா, தண்ணி கூட புதினா இலைகள் பயன்படுத்தணும். புதினா இலைகளுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம நிறைய விஷயம் குப்பையில் போட்டுருவோம். அந்த விஷயத்த கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்பளுடைய இலைகளை மட்டும்தான் நம்ம சாப்பாட்டுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் வந்து அதோடைய தண்டுகளை வந்துட்டு குப்பையில் தான் போடுறோம். அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் புதினா இலைகளுடைய தண்டுகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆரஞ்சு பழத்தை மட்டும் நம்ம சாப்பிடுவோம். தோல் வந்து டஸ்ட்பினில் தான் போட போகிறோம். அந்த தோலையும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழத்தினுடைய தோல்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த வாரம் புதினா இலைகள் கொண்டு நீங்கள் வந்து நீராவி ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்துட்டு ஆரஞ்சு தோல் பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு அடுத்த வாரம் கருவேப்பிலையுடைய தண்டுகள் மூலமா இந்த நீராவி ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மாசத்துல கண்டிப்பா 2 தடவை இந்த நீராவி ஃபேஷியலை நான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன். சருமத்துல சுருக்கங்கள் இருக்கு அப்படின்றவங்களும் இதை நீங்க பயன்படுத்தலாம். கண்டிப்பா வந்துட்டு அந்த சுருக்கங்கள் எல்லாமே நீங்கிடும். நீராவி பிடிக்கிறதுனால எப்படி நம்மளுடைய கரும்புள்ளிகள் ஆகட்டும் இல்ல வந்துட்டு பருக்கள் ஆகட்டும் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னா, நீராவி பிடிக்கும் போது முகத்துல இருக்க எண்ணெய் சுரப்பிகள் மூலம் சுருக்கம் ஏற்ற இயற்கை எண்ணெயால சரும எண்ணெய் பசையோடு இருக்கும்போது அழுக்குகள், பருக்கள் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆயிடுது. நம்ம நீராவி ஃபேஷியல் முடிச்சதுக்கு அப்புறமா துணியால துடைக்கும் போது சருமத்துல இருக்க அழுக்குகள் எல்லாம் தங்கி விடாம இருக்க நல்ல பளிச்சுன்னு முகத்துல வந்து வச்சுக்கணும். பிம்பிள்ஸ் வந்து ஓவர் நைட்ல போகணும். என்னுடைய முகம் வந்துட்டு சுருக்கங்கள் இல்லாம இளமையா இருக்கணும் அப்படி நினைக்கிற எல்லா பெண்களுமே வந்துட்டு இந்த குறிப்பை பயன்படுத்தி பாருங்க. நீராவி பிடிக்கும் போது முகத்துல சரியான ரத்த ஓட்டமும் இருக்கு. சுவாசிக்கவும் எளிமையாவே இருக்கும். சருமம் அழகாவும் பொலிவாகவும் இருக்கும். சோர்ந்து போன முகத்தை புத்துணர்ச்சியாவே இருக்க வைக்கும். ஸோ இந்த அழகு குறிப்பை பயன்படுத்தி பாருங்க. மேலும் அழகு குறிப்புகளுக்கு அம்மு அழகு குறிப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.